எங்க மீனாவுமே மறுபடியுமே பார்வதி வீட்டுக்கு பூ குடுக்குறதுக்காக போறாங்க. அப்ப இந்த பக்கம் பார்வதிய பார்த்த உடனே, "பரவாயில்லையா ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா இங்க பார்வதியுமே, "எங்கம்மா இந்த விஜயா வேற என் மேல கோவப்பட்டு இன்னுமே பேசாம இருக்கா. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தப்ப கூட என்ட்ட பேசியிருக்கலாம். ஆனா என்கிட்ட கண்டுக்காமயே இருக்காம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்ட உடனே இங்க மீனாவும், "பரவாயில்ல ஆன்ட்டி. பட் இருந்தாலும் அவங்க உங்க மேல கோவப்பட்டதுக்கான காரணம் வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்லப்போனா நான் தான் அந்த பணத்த திருடுனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என் மேல பழி போட்டாங்க. அப்ப இந்த மாரி வந்து விஜயத்துக்கு ஆப்போசிட்டா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரம் நீங்க கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி பணம் வந்து அங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நிம்மதியானாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே பார்வதியுமே வாய் இருக்க முடியாம, அந்த பணம் எங்க கிடைச்சிச்சு, அது ரோகிணி கொடுத்த பணமாச்சு 2,00,000 அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே மீனாவும் ஷாக் ஆயிட்டு, என்ன சொன்னீங்க, அந்த பணம் அப்ப கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இங்க பார்வதிக்குமே தெரிய வருது, ஐயோ போச்சு நம்ம உளறிட்டோமே மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களோட தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்ப மீனாவும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே வந்து நான் இப்படி தெளிவா கேட்டது கிடையாது. தயவு செஞ்சு என்ன உண்மை, அந்த பணம் எப்படி தொலைஞ்சது, அது மட்டும் இல்லாம இந்த 2,00,000 பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்வதி இங்க மீனா கிட்ட, இங்க பாரு மீனா, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மீனாவும், சரி ஓகே நான் யார்ட்டையும் சொல்லல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி அந்த 2,00,000 பணம் வந்து ரோகிணி கொடுத்ததுமா, அவதான் அத்தை கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு, வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மறுபடியும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம ஆயிடுங்கிறதுக்காக தான் அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் வித்து தான் எனக்கு 2,00,000 பணத்தை கொடுத்து இந்த பணம் இங்க கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அதுக்காக தான் நானுமே அந்த பணத்தை கொண்டு வந்து ரோகிணி சொன்ன மாதிரி கொடுத்தம்மா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மீனாக்கு பயங்கரமா சந்தேகமா இருக்கு. எதுக்காக ரோகிணி இதெல்லாம் பண்ணணும், சொல்லப்போனா அவங்க ஏற்கனவே அவங்க பிசினஸ்க்கே சரியா பணம் பத்தாம மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தன்னோட பிசினஸ் எனக்கு காப்பாத்துறதுக்கு பதிலா சம்பந்தமே இல்லாம எதுக்காக அத்தைக்கு 2,00,000 இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்வதியும், இங்க பாரு மீனா, எக்காரணத்தை கூட இந்த வெளியில தெரியாம பாத்துக்க, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனாவை அனுப்பிடுறாங்க. அதே நேரம் மீனாவுமே இங்க ரோகிணி பண்ண விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டே வராங்க. இவங்க இந்த அளவுக்கு இந்த 2,00,000க்கு மெனக்கடுறாங்க, ஒருவேளை இந்த பணத்தை அவங்க எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே இங்க மீனாவை பார்த்து இங்க கார்ல இருக்கும்போது கை காட்டுறாங்க. பட் ஆனா மீனா அதை எதையுமே கண்டுக்காம அவங்க மைண்ட்ல ஒரு சிந்தனை இருக்கிறதுனால அதை மட்டுமே கவனிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே இங்க மீனாவை நிறுத்தி, முதல்ல நில்லு, என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனாவே அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால, ஒன்னும் இல்ல முத்து, இந்த மாதிரி சும்மா தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே முத்துவுமே சொல்லிடுறாங்க, சரி நீ வா வண்டியில ஏறுவா, நம்ம வீட்டுக்கு போலாம், அந்த வண்டி அங்க போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவையும் வண்டியில ஏத்திக்கிறாங்க. கூட்டிட்டு போகும்போது மீனா அதே விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க முத்துமே, இங்க பாரு மீனா, எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட இது வரைக்கும் மறைச்சதே கிடையாது, ஆனா இப்போ உன்னோட மைண்ட்லயும் உன்னோட மனசுலயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, முதல்ல அந்த விஷயத்தை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு மீனாவும் யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் வெளியில போக கூடாது, ஏன்னா இது முக்கியமான விஷயம், இது பார்வதி ஆண்டி என்கிட்ட ரகசியமா வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே, பார்வதி ஆண்டியா, அவங்க எதுக்கு இந்த விஷயம் சொல்ல போறாங்க, சரி என்ன விஷயம் சொல்லு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப கரெக்டா மீனாவுமே, இந்த மாதிரி ரோகிணி தன்னோட நகையெல்லாம் வித்து 2,00,000 பணத்தை, இங்க தொலைஞ்சு போன பணத்தை அவங்க பணமா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்டோன்னு எங்க முத்துக்கு பயங்கரமா லிங்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அந்த ரோகிணி தான் திருடி இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த விஷயத்தை தான் மீனா மைண்ட்லயே போட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது எப்படிங்க நான் நினைக்கிறது நீங்க அப்படியே சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் ரோகிணி திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல உனக்கு முழு விஷயமும் தெரியாது, சொல்லப்போனா நான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் பேசுறப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்தாங்க, மேல போய் போன் பேசினாங்க அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதையுமே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ரூமுக்கு போனது 2 பேர் தான், நீ எடுக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப கண்டிப்பா ரோகிணி தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க, எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிருக்காங்க. சொல்ல போனா அதுக்கப்புறம் தான் பழி ஓ மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுமே, சரி அது ஓகேங்க, அப்புறம் எதுக்காக மறுபடியும் 2,00,000 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. உண்மை சொல்ல போனா நம்ம கடைசியா வீட்டுல பேசினது என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி 2,00,000 பணத்தை காணும்னா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கண்டிப்பா யார் வந்தாங்க யார் என்னன்னு சொல்லி விசாரிச்சு கண்டிப்பா ரோகிணி தான் பணத்தை திருடினாங்கன்றது கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அவங்க திருடின திருட்ட கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக தான் அவங்களோட சொந்த நகையை வித்து இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ற மாதிரி டைரக்டா இங்க பார்வதிட்டு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் மீனாக்குமே தெளிவா புரிஞ்சிருது, ஏங்க இவங்க இப்படிப்பட்ட வேலை பண்றாங்க, ஏற்கனவே மனோஜ் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் பணத்தை தூக்கிட்டு ஓடுறதும் அதை பண்றதும் இதை பண்றதுன்ட்டு வீட்டுக்கு எக்கச்சக்க பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு மேல இப்போ அந்த ரோகிணியும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க முத்துவுமே இருந்துட்டு, இங்க பாரு மீனா, இந்த விஷயத்த நம்ம எப்பவுமே வந்து தெரியாம விட்டு வச்சிருந்தா நமக்கு தான் பிரச்சனை, அது மட்டும் இல்லாம நம்மளோட வீட்டு பணம் ஒரு 2,00,000 இப்போ எங்க போச்சுன்னே தெரியல, அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சாகணும், ரோகிணி எதுக்காக திருடினாங்க, எதுக்காக அந்த 2,00,000 செலவு பண்ணாங்கிறது கூட தெரிஞ்சுக்கணும், ஏன்னா மனோஜ் ரோகிணி சேர்ந்தா பிசினஸ் பண்றாங்க, பட் இருந்தாலும் இந்த 2,00,000 பணத்தை அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தலச்சு தான் எடுத்திருக்காங்களா, இல்ல தனியா தான் ரோகிணி எடுத்து ஏதோ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துமே டைரக்டா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தர பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்பதான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, சொல்லப்போனா எதுக்காக ரோகிணி உங்களோட நகையெல்லாம் வித்து பார்வதி ஆண்டிக்கு 2,00,000 கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கிட்ட டைரக்டா கேட்கறாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே பயங்கரமா பதட்டப்பட்டு, இல்ல இல்ல நான்லாம் அப்படி பண்ணவே கிடையாது,
கிடையாது, யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்துவுமே, அப்படியா, இல்லையே, பார்வதி ஆண்டி சொன்னாங்களே என்கிட்ட, நீங்க ஆல்ரெடி உங்களோட நகையெல்லாம் வித்து தான் இந்த மாதிரி 2,00,000 ரூபாய் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க போட்டிருக்க நகை வந்து கவரிங் நகை அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க ரோகிணிக்கு, ச்சே, இந்த பார்வதி நம்பி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும், சொல்லப்போனா நான் சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த யாருக்கிட்ட தெரியாம பாத்துக்கணுமோ அவங்க கிட்டே சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு அவங்களுமே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க மனோஜுமே, என்ன ரோகிணி இது இப்படி பண்ணிருக்க, சொல்லப்போனா உன்னோட நகையெல்லாம் வந்து வித்து தானே நம்ம 3 லட்சம் ரெடி பண்ணி முத்து கொடுத்தோம், அப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் வந்துச்சா, நீ அப்போ 2 லட்சம் ரூபாய் அங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மீதி 3 லட்சம் தான் நீ என்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டோன்னு இந்த பக்கம் வந்து ரோகிணி மறுபடியும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க நகையை வித்து இங்க மனோஜுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க, இந்த 5 லட்ச ரூபாய் கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் வீட்டுல மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அதை விட பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. அதே நேரத்துல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயாவும், என்னடா உளறிட்டு இருக்கீங்க, அவ ஏன்டா அப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அம்மா அவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு டவுட் என்னன்னா அவங்க தான் ஒருவேளை அந்த பணத்தை திருடிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க விஜய் ரொம்ப கோவப்பட்டு, ஏண்டா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு எதுக்குடா 2 லட்ச ரூபா திருடணும், பிச்சை காசு அது எதுக்குடா அவ திருட போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே பக்கத்துல இருக்க முத்துவுமே, இங்க பாருமா, சரி அவங்க அந்த பணத்தை திருடலன்னே வச்சுக்க, இப்போ எதுக்காக இவங்க நகையை வித்து அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு முதல்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா விஜயாவும் இந்த பக்கம் மனோஜ் ரோகிணி பார்த்து திரும்பி, ஆமா நீங்க எதுக்காக நகையை வித்தீங்க, சம்பந்தம் இல்லாம வித்து எதுக்கு இப்ப 5 லட்சம் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க ரோகிணியுமே இருந்துட்டு, எல்லாம் உங்களுக்காக தான் ஆண்டி, நீங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க பார்வதி ஆண்டிட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி அந்த பணம் கிடைச்சதா சொல்லி நான் வந்து சொன்னேன். அதே நேரம் வீட்டுல இருந்து இங்க உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும்னு தான் அந்த 3 லட்சத்தை கொடுத்து இங்க முத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் மறுபடியும் விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக ரோகிணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே, இப்ப திடீர்னு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாருன்னா என் பொண்ணுக்கு இந்த மாதிரி தங்க நகை கூட போடாம இப்படி கஷ்டத்துல வச்சிருக்கேன்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப மனோஜுமே இருந்துகிட்டு, சரி ரோகிணி நீ எதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்ல போனா பணம் காணாம போச்சு அப்படின்னா நம்ம போலீஸ்ல கேஸ் கொடுத்தாதான் பிரச்சனை முடிஞ்சிடும்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மறுபடியும் ரோகிணி மனோஜ் கிட்ட ரொம்ப கோபத்தோட, இங்க பாருங்க அத்தையே இந்த மாதிரி ஸ்டேஷன் ஏற விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக பயங்கரமா சப்ப கட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே பயங்கரமா சிரிச்சுட்டு கை தட்டிட்டு, சூப்பர் ரோகிணி, சொல்ல போனா இது வரைக்கும் இவன் தான் ஓடுகாலி பையன் நினைச்சேன், ஆனா நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்க, உண்மையை சொல்ல போனா போலீஸ்ல போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு, 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவனோ ஒருத்தர் வந்து 2 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்கிறதுக்காக உங்க சொந்த பணத்தை வித்து கொடுக்குற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய நல்லவங்க எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ரோகிணியுமே ரொம்ப கோபத்தோட, இங்க பாருங்க முத்து, தப்பா பேசாதீங்க, நான் இந்த மாதிரி வீட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு யோக்கியமா பண்ணீங்க அப்படின்னா இப்பவே வாங்க போலீஸ்ல போய் கேஸ் கொடுப்போம், சொல்ல போனா அந்த 2 லட்ச ரூபாய் திருடினது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா எதுக்காக அனாமத்த 2 லட்ச ரூபாய் விடணும், 2 லட்ச ரூபாய் எவ்வளவு கஷ்டப்பட்ட காசு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்து பேசுனது கரெக்டா இங்க விஜயாவே பிடிச்சுக்கிறாங்க. ஆமா அவன் சொல்ற சரிதான் ரோகிணி, இந்த மாதிரி அந்த 2 லட்சத்தை திருடுறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க.